அவர் பொது உடைமை கட்சியின் தலைவர் என்பதை விட இந்தியாவின் தனிப்பெரும் தலைவர்களில் ஒருவர். 101 வயது வாழ்ந்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை சுருக்கமாக சொன்னால் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நூலை போல, ஒரு புத்தகத்தை போல. படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் ஏராளம் அவருடைய வாழ்க்கையில். அதாவது பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்ட காலம், பின்னர் பொது உடைமை கட்சி போராடி கொண்டிருந்த காலம், எல்லா காலத்திலும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் உழைக்கும் வர்க்கத்தினருக்காக, விவசாயிகள், தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டே இருந்தவர். பதட்டமே இல்லாதவர். எந்த நேரத்திலும் அவர் உணர்ச்சி வசப்பட்டு யாரும் பார்த்திருக்க. அதனால்தான் அந்த விடுதலை போராட்ட காலத்துல அத்தனை அடி உதைகளை தாங்கியும் கூட அந்த பரபரப்பு, ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக பேசக்கூடியவர். அந்த எளிமை என்பது யாரோடும் ஈடு செய்ய முடியாது. இவ்வளவு காலம் இந்த காலகட்டத்தில், இன்றைக்கு மாறி இருக்கிற உலகத்தில், அரசியல் தன்மைகள் மாறி இருக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய அந்த எளிமையான வாழ்க்கை, சாதாரணமான சட்டை வேட்டி. நான் மதியம் 4 மணிக்கு அவரை பார்ப்பதற்காக போய் வெளியே காத்திருந்த போது வர சொன்னார்கள். இந்த நேரத்திலா என்று கேட்கிற போது பார்த்தால் வாசலில் அவரே நிற்கிறார். ஒரு சாதாரண துணியால் தைக்கப்பட்ட பனியன் உள்ளே அழைத்து கொண்டு போய், நான் அவருக்கு அணிவித்ததை விட அவர் எனக்கு ஒரு பதிலுக்கு ஒரு கைத்தறி ஆடை அணிவித்து, அவருடைய மகள் மருத்துவராக இருந்தவர், எல்லோரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். என்னுடைய நூலுக்கு அணிந்துரை கேட்டேன். பின்னர் எழுதி கொடுத்தார். அவருடைய கையெழுத்து வேண்டும் என்றேன். ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் கையெழுத்திட்டம் கொடுத்தார். என்னோடு வந்தவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். அவர் வெளியே நின்று கொண்டிருக்கும் யாரோ ஒருவர் நமக்கு. ஆக ஒரு பணியால் கூட இல்லாமல் தன்னுடைய மகளின் துணையோடு மட்டும் எளிய உணவு, எளிய வாழ்க்கை. அந்த நேரத்தில் கூட போராட்டம் என்றால், தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் தெருவிலை வந்து நின்று முழக்கம் எழுப்புவது, பேசுவது, இப்படியெல்லாம் அவர் வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்க்கை என்பது பொது வாழ்க்கைக்கு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டியது. எளிமை என்பது மிக முக்கியமானது. சகிப்புத்தன்மை என்பது அதை விட முக்கியமானது. குறிப்பாக போராட்ட காலங்களில் குன்றாமல் நிற்பது என்பதெல்லாம், அதைத்தான் சொன்னேன். அவர் ஒரு புத்தகத்தை போல படித்து கற்றுக்கொள்ள பின்பற்ற வேண்டியது ஏராளம் ஏராளம். உடலால் மறைந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையால், வாழ்க்கையின் தடத்தினால் என்றென்றைக்கும் நம் அனைவருடைய மனதிலும் நிலைத்திருப்பார். அவரை பின்பற்றி அவருடைய குணங்களை நமதாக்கி கொண்டு அவரை போல் இருக்க வேண்டும் என்று எதிர்காலத்தில் வரக்கூடிய இன்றைய இளைய தலைமுறை, அரசியல் உலகில் உள்ளவர்கள் பின்பற்றுதான் உண்மையாலும் அவருக்கு காட்டக்கூடிய அஞ்சலியாக இருக்கும். ஆறுதல் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அல்ல, அவர் குடும்பத்தாருக்கு அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும், நமக்கும் சேர்த்துதான் அந்த இழப்பு. தாங்க முடியாத, வெளிப்படுத்த முடியாத அந்த வேதனை. சில பிரிவுகள் தனிப்பட்ட மனிதருக்கோ தனிப்பட்ட குடும்பத்திற்கோ அல்ல, அவர்கள் சார்ந்திருந்த அமைப்பையும் கடந்து மனித குலத்திற்கு என்று சொல்வதை போல பொது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய இழப்பு. அவருடைய மறைவு, அந்த மறைவை ஈடு செய்ய வேண்டிய கடமையோடு எதிர்காலத்தில் எல்லோரும் அவரை போல வாழ வேண்டும் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்வதுதான் அவருக்கு காட்டக்கூடிய உண்மையான அஞ்சலி, வீர வணக்கமாக இருக்கும்.